ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி உலகக்கோப்பை வெற்றி பெற்று இந்தியாவுக்கு வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு திரும்பி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க, செமையாக கொண்டாடினாங்க, செமையாக வரவேற்றாங்க இந்திய அணி வீரர்களை. இதை பார்த்த ஆஸ்திரேலியன் அணியின் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் இந்திய அணி குறித்தும் அந்த ரசிகர்கள் குறித்தும் கொஞ்சம் மனம் உடைந்து சாரி கேட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை வென்றிருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50 உலகக்கோப்பையில் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்து எங்ககிட்ட தோத்தாங்க. இருந்தாலும் இந்த T20 உலகக்கோப்பையில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இப்படி கொண்டாடுற இந்திய ரசிகர்களை நான் அவங்க நாட்டிலே வந்து சைலண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்குது எனக்கு ரொம்பவே பர்சனலாக வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நான் இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு அணி இந்தமாதிரி செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்த்ததில்ல. முதல் முறையாக இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை. இந்திய அணி உலகக்கோப்பை வென்று வந்ததுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த உலகத்திலே அதிக ரசிகர் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதிக ரசிகர் பட்டாளம் இருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். அது நான் இதை பார்த்து நான் நம்புகிறேன், 100% நான் சொல்கிறேன், இந்தியா தான் இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லில் பார்த்தனா கூட நிறைய ரசிகர்கள் பார்க்கறதுக்கு வராங்க. எனக்கு ஐபிஎல்லில் விளையாடுனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, இந்தியாவில் விளையாடுறது. அதனால் இந்திய ரசிகர்களும் இந்திய அணியும் இந்திய நாடும் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்போ அந்த மாதிரி பேசியிருக்குது நான் வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. கரெக்டு தாங்க, அவர் அப்போது ஏதோ நம்மளை ஜெயிக்கணும்னு ஒரு இதில் பேசிட்டார். இருந்தாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம 100 உலகக்கோப்பை வென்று இப்போ ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உலகக்கோப்பை வென்றதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா நேற்று சாத்தியம் பண்ணி 2வது T20 உலகக்கோப்பை தோனிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது உலகக்கோப்பை இப்போது வெற்றி பெற்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் வர உலகக்கோப்பை கூட இந்திய அணி வெல்லங்க. அடுத்து சாம்பியன் ட்ராஃபி வருது, வேர்ல்டு கப் வருது, T20 வேர்ல்டு கப் 2026 திரும்பி வருது. அப்புறம் 2027 ஐசிசி 50 வேர்ல்டு கப் திரும்பி வருது. அதனால் நிறைய வேர்ல்டு கப் வர்றதுனால இந்திய அணி மேலும் மேலும் ஐசிசி கோப்பை வென்றால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை அப்பப்போ கொடுக்க முடியும். ரசிகர்கள் என்ன கேட்குறாங்க, ஒரு வேர்ல்டு கப்பு தான், நீங்கள் விளையாடுற வேர்ல்டு கப் அடித்து கொடுத்தா மட்டும் போதுங்க. அவங்க எங்கே வேணால் எவ்வளோ வேணால் காசு கொடுத்து வந்து பார்க்குற அளவுக்கு தகுதியாக இருக்காங்க நம்ம இந்திய ரசிகர்கள். அதனால் மேலும் இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி இதுக்கு மேலே ஐசிசி கோப்பை நிறைய வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.